ஹலோ மக்களே, வெல்கம் பேக். S26 அல்ட்ரா வீடியோவில் நிறைய பேர் கேட்டது S25 அல்ட்ராக்கும் S26 அல்ட்ராக்கும் கம்பேரிசன் போடுங்க அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு லெஜெண்டோட கம்பேரிசன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரி தாவுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டைல்லே போய்டுவோமே, பில்ட் அண்ட் டிசைன். ஸோ பில்ட் அண்ட் டிசைனில் இப்போ S25 அல்ட்ரா S26 அல்ட்ரா ரெண்டுத்தையும் கையில் எடுத்தால் எதுனா லைட்டாக மாறுதா இல்லை வெயிட்டாக மாறுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆக்சுவலாக பில்ட் அண்ட் டிசைனில் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குறது வந்து S25 அல்ட்ரா தான். பிகாஸ் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா S25 அல்ட்ராவில் கிரேடு 5 டைட்டானியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்னலாக வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 214 கிராம் வந்து S26 அல்ட்ராவும் 218 கிராம் வந்து S25 அல்ட்ராவும். S25 அல்ட்ராலேருந்து S26 அல்ட்ரா 4 கிராம் வெயிட் கம் பண்ணியிருக்காங்க. டே டு டேயில் அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா S25 அல்ட்ரா கொஞ்சம் பாக்ஸியாக இருக்கும். நம்பால் S26 அல்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா கர்வாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்த மாதிரி ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது S25 அல்ட்ராவை விட S26 அல்ட்ரா கொஞ்சம் ஃபோன் சின்னது மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டுமே 6.9 inches அதே டிஸ்பிளே இருக்க ஃபோன் தான். ஜென்ரலாக ப்ரீவியஸ் வெர்ஷனோட கவர் நெக்ஸ்ட் வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே S26 அல்ட்ராவோட கவரை வந்து நீங்கள் S25 அல்ட்ராவுக்கு போட்டுக்கலாம். டிட்டோ அப்படியே செட் ஆகும். பிகாஸ் மோராலெஸ் டைமென்ஷன்லேருந்து வித்துலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பில்ட் அண்ட் டிசைனில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே பெருசாக மாறலை அப்படின்றத பார்க்க முடியுது. ஈவன் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ரொடெக்ஷனுக்கு கூட, இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆக்சுவலாக கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 வந்து ரெண்டு ஃபோன்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்டர்ஸ் 2 பேக் சைடில் ரெண்டு ஃபோனுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே எந்த அப்கிரேடும் நடக்கலை. ஃப்ரேம் சொன்ன மாதிரி ஒன்றுத்தில் டைட்டானியம் கிரேட் 5 போயிருக்காங்க, ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் போயிட்டாங்க. எதுக்கு அலுமினியம் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அலுமினியம் பண்ணிட்டாங்க. மற்றபடி எஸ்பெயினோட அட்வான்டேஜும் பார்த்திங்கன்னா S25 அல்ட்ராவில் தான் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். பட் S26 அல்ட்ராவில் எடுத்தால் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் போட முடியும். இந்த ஒரு விஷயம் டிசைன்லேயுமே மாறி இருக்குது. இது டிசைன் ஃப்ளாவான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக டிசைன் ஃப்ளா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். மற்றபடி பில்ட் அண்ட் டிசைனில் பெருசாக எதுவும் மாறல. அந்த ப்ரீமியம்னஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோனையும் ஒன்றா யூஸ் பண்ணும்போது S25 அல்ட்ராவில் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரி இந்த S26 அல்ட்ராவில் கேமராவில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து திரும்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு மாறல. ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்திங்கன்னா இதுதான் மாறி இருக்குது. சரிப்பா, டிஸ்பிளேயில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா S25 அல்ட்ராவில் உங்களுக்கு ஆன்டி கிளார் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. S26 அல்ட்ராவில் ஆன்டி கிளார் டிஸ்பிளேவும் இருக்கும். அதே மாதிரி ப்ரைவசி டிஸ்பிளே நாங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவசி டிஸ்பிளேவை லான்ச் பண்ணாங்க. டே டு டேயில் அது தேவையான அணியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. பிகாஸ் இதனால் நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயமும் இருக்கும். இப்போ S25 அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பிக்சல் டென்சிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லேப் டெஸ்டிங்கில் நான் வர ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது S25 அல்ட்ராவில் இருக்க டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. S25 அல்ட்ரா கம்பேர் வித் S26 அல்ட்ராவோட. ஸோ நீங்கள் லேப் டெஸ்டிங்லாம் வேணாம், டே டு டேயில் நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே 6.9 inches டிஸ்பிளே தான், ரெண்டுமே Quad HD+ தான். ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் பார்த்தாலும் உங்களுக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த ஆன்டி கிளார் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா S25 அல்ட்ரா போவீங்க. ப்ரைவசி கிளாஸ் எனக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா S26 அல்ட்ரா போவீங்க. அதர்வைஸ் டிஸ்பிளேயில் பெரிய வித்தியாசங்கள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே எங்கேயுமே நடக்கலை. இந்த ப்ரைவசின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையாலே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரேஷன் 1 தப்பு சொல்ல வரல சாம்சங் கிட்ட. ஆனால் அதில் காம்ப்ரமைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு என்னவோ இந்த பிக்சலைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நம்ம S26 அல்ட்ரா வீடியோ போடும்போதே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் ஆக்சுவலாக நடக்குது. நீங்கள் ரெண்டு ஃபோனையும் பக்கத்தில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நோட் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரைவசி டிஸ்பிளே அந்த ஃபியூச்சரை ஆன் பண்ணிவிட்டு நான் கண்டென்ட்டை பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்குங்க.
எந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு மாதிரி அந்த கிளாரிட்டின்ற ஒரு விஷயமே எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாலும் எனக்கு ஒரு சில இடத்துல அப்படி தான் தோணுது. இந்த டீப் பிளாக்லாம் பார்ப்போம்ல, அந்த இடத்துலையுமே உங்களுக்கு பஞ்சாயத்து வருது S26 அல்ட்ராவில் கம்பேர் வித் S25 அல்ட்ரா. ஆனால் இவங்க லான்ச் ஆகும்போது 10 பிட் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுவுமே இல்லை. ரெண்டுத்துலேயுமே 8 பிட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே டால்பி விஷன் சப்போர்ட் இருக்க போது இல்லை, HDR+ மட்டும் தான் இருக்க போது. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் ப்ரைம் எல்லா இடத்துலையுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே உங்களால் இருக்கிற குவாலிட்டியை அப்படியே ரீட்டைன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதில் எங்கேயும் பிரச்சனை கிடையாது. பிரைட்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2600 nits தான் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட பிரைட்னஸுமே அவுட்டோரில் கொண்டு போகும்போது உங்களுக்கு எங்கேயுமே பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் எதுலேயும் பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. ரெண்டு டிஸ்பிளேயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயத்தை நோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆன்டி கிளார் டிஸ்பிளே வேணும் அப்படின்னா S25 அல்ட்ரா. ப்ரைவசி டிஸ்பிளே எனக்கு வேணும், அதனால் கொஞ்சம் நான் கிளாரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா S26 அல்ட்ரா போகலாம். அது நல்ல ஃப்யூச்சர் ஆக்சுவலாக. அடுத்த ஜென்ரேஷனில் அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க கண்டிப்பாக சாம்சங். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது நல்லா இல்லை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கொஞ்சம் இந்த S24 அல்ட்ராவில் எப்படி நம்ம வந்து இந்த ஆன்டி கிளார் கொண்டு வரும்போது அந்த கோட் வந்து தேயுதுன்ற ஃபீல் அனுபவிச்சோமோ லாங் டேர்மில், அதே மாதிரி S26 அல்ட்ராலையும் இந்த ப்ரைவசி டிஸ்பிளே கொடுத்து ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களேன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஃபியூச்சர். அடுத்த ஜென்ரேஷனில் அது சரி பண்ணுவாங்க, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்றைக்கி ஒரு 130 ரூபாலேருந்து 200 ரூபாய்க்குள்ள ஒரு டெம்பர் கிளாஸ், ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் வாங்கி போட்டிங்கன்னா அதில் என்ன கிடைக்குதோ டிட்டோ அப்படியே தான் அந்த ஃபோனில் கிடைக்கும். S25 அல்ட்ரா வச்சுருக்க நீங்கள் ப்ரைவசி டிஸ்பிளே வேணும் அப்படின்னா ஆல் டைம் ப்ரைவசி டிஸ்பிளேன்ற மாதிரி அந்த டெம்பர் கிளாஸ் வாங்கி ஓட்டிக்கிங்க, வேலை முடிஞ்சிடும். சரிப்பா, டிஸ்பிளேயை பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 888 ஃபார் கேலக்ஸி டிவைசஸ், 888 Gen 5 ஃபார் கேலக்ஸி டிவைசஸ், அவ்வளோதான். ரெண்டுமே கேமருக்கான ஃபோன் இவங்க எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் One UI 8.5 வந்து S26 அல்ட்ராலையும், One UI 8 வந்து பார்த்திங்கன்னா S25 அல்ட்ராவும் ரன் ஆகிட்ருக்கோம். நீங்கள் S26 அல்ட்ராவில் என்னெல்லாம் ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்க்குறீங்களோ அது அப்படியே டிட்டோவாக S25 அல்ட்ராக்கு கண்டிப்பாக வரும். ஈவன் S24 அல்ட்ராக்கும் கண்டிப்பாக வரும். இங்கே வராதுன்னு கிடையாது. பட் இனிஷியலாக நான் காசை போட்டு வாங்கியிருக்கேன், அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு One UI 8.5 S26 அல்ட்ராவில் இனிஷியலாக லான்ச் பண்ணது. ஸோ ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே சாம்சங்கில் ஆப்டிமைசேஷனும் சரி, உங்களுக்கு அந்த சிப் லிமிட்டேஷனையும் சரி, அந்த ஆப்டிமைசேஷனையும் நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு 1 hour கேம் ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் எந்த பஞ்சாயத்துமே வராது. 1 hourக்கு மேலே கேம் ஆடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப் ஆகும், ஃப்ரேமோட FPS வந்து குறையும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்பீங்க. அதர்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சோஷியல் ரெடியாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, மெட்டாப்ஸ் யூஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், நிறைய ஃபோன் கால் பேசுவேன், நிறைய பாட்டு கேட்பேன், மல்டிமீடியா டிவைஸ்க்காக யூஸ் பண்ணுவேன், அப்படியே வந்து ஆப் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் நான் டெஸ்ட் பண்ணது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 512 GB தான். ஸோ 512 தான் நான் செக் பண்ணது. சாம்சங்கில் 12 GB ரேமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் 2 நாள் கழித்து ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த பேங்கிங் ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும். அது திரும்ப போய் நான் வெளியே வந்துட்டு உள்ளே போனால் தான் திரும்ப பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு One UIயும் கன்வீனியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கண்டிப்பாக ரெண்டு ஃபோன்லேயும் கொடுக்கும். டே டு டேயில் அந்த 888 ஃபார் கேலக்ஸியும் 888 Gen 5 ஃபார் கேலக்ஸியும் எங்கன்னா பெருசாக வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ணலை. பிகாஸ் நான் ஒரு ஹெவி யூஸர் கிடையாது, நானே ஒரு லைட் யூஸர் தான். நிறைய நான் ஃபோன் கால் தான் பேசுவேன். ஸோ ஃபோன் காலில் 2 ஃபோனில் எதுனா பஞ்சாயத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையுமே எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ரெண்டுத்துலேயுமே விவோ என்ஆரும் சரி, விவோ ஒய்ஃபையும் சரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நான் 3 சிம்மே ட்ரை பண்ணேன். வோடாஃபோனு, அதுக்கப்புறம் ஜியோ, அதுக்கப்புறம் ஏர்டெல். பிஎஸ்என்எல் மட்டும் தான் ட்ரை பண்ணல. பிகாஸ் பிஎஸ்என்எல் எங்கள் ஊரில் நல்லாவே இருக்குது, ஆனால் வந்து நெட்டு மட்டும் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த சிம்மு நான் யூஸும் பண்ணல. இந்த 3 சிம்மு தான் ட்ரை பண்ணது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த 3 சிம்மு வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து வாங்கி ட்ரை பண்ணதும் சரி. ஸோ எனக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன்லேயும் சரி, கால்லையும் சரி எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அந்த மல்டிமீடியாக்காக யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அங்கேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. One UIயோட 8.5 லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் கேலரியில் போயிட்டு ஒரு சில வேலை, அதாவது இந்த மறைச்சி வைக்கிறது, அதாவது ப்ரைவேட்
சரி அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி S26 Ultra வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ பெருசாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி OneUI 8.5ஓட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு S26 Ultraலையும், இப்போதைக்கு 8ஓட பெனிஃபிட்ஸ் எல்லாமே S25 Ultraலையும் இருக்க போது. சீக்கிரமாக இந்த 2 ஃபோனும் ஒரே மாதிரி ஆகிட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் UI முடிஞ்சிருச்சு. சாம்சங் பே ரெண்டுத்துலேயுமே இருக்குங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிப்பா, நெக்ஸ்ட்டு இதோட கேமரா. ஆக்சுவலாக கேமராலேயுமே உங்களுக்கு பெருசாக, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா 20,000 கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அங்கே எதனா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நடக்கலை. அதே 200 MB ப்ரைமரி, அதே 50 MB அல்ட்ரா வைடு, அதே மாதிரி உங்களுக்கு இத்து போன அந்த 3x டெலிஃபோட்டோ லென்ஸும் கண்டிப்பாக இருக்க போகுது. இருக்கிறதுலே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப குட்டியான சென்சார் வந்தாங்க. எதுக்கு இதை கொடுக்குறான், இதுக்கு 3 கேமரா கொடுத்துட்டு போயிடலான்ற அளவுக்கு ஒரு சில நேரத்தில் தோணும். ஏன்னா ரொம்ப குட்டி சென்சாராக நைட்லலாம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அழுதுரும். ஃபஸ்ட்டு 5x ஓரளவுக்கு சமாளிக்கும் அந்த 50 MB. பட் இதில் S25 Ultraக்கும் S26 Ultraக்கும் மேஜராக மாறுறது கேமராஸ், அந்த செட்டப் கிடையாது, அப்பச்சர். அதே மாதிரி ISP மாறப்போகுது, அவ்வளோதான் விஷயமே தவிர. ஸோ லேட்டஸ்ட் ISP அதை பேஸ் பண்ணி அதில் அப்பச்சர் மாற்றிருக்கிறதுனால லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றது சாம்சங்கோட கிளைம். மற்றபடி 2 ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக நோண்டி பார்த்தீங்கனால எந்த வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டீங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், நான் லோ லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பேன் அப்படின்னா ஒரு 5% கண்டிப்பாக S26 Ultraவில் நல்லாயிருக்கும் கம்பேரிட்டிவ்லி S25 Ultra. அவ்வளோதான். அந்த 5%க்கு 20,000 செலவு பண்ண தாராளமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக செலவு பண்ணிக்கிங்க. வீடியோகிராஃபிலையும் பார்த்தீங்கன்னா உங்களால் 8K 30 FPS எடுக்க முடியும், 4K 60 வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமராலையும் எடுக்க முடியும். ஈவன் SDR வீடியோஸே எடுக்க முடியும். அந்த SDR10 அந்த சப்போர்ட் மட்டும் தான் இதில் இருக்கும். ஏன்னா ஈவன் டால்பி விஷனையும் சரி, உங்களுக்கு அந்த டிஸ்பிளேலையும் சரி, உங்களுக்கு கேமராலையும் சரி அதை கொண்டு வர மாட்டாங்க. பிகாஸ் HDR தான் இவன் டெவலப் பண்ணுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டால்பி அந்த கேட்டகரிக்குள்ளேயே போக மாட்டான். மற்றபடி உங்களுக்கு புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஹரைசான் லாக். அது வந்து பார்த்திங்கன்னா S26 Ultraவோட ஒரு தனித்துவமான ஃபியூச்சர். ஆனால் அது எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது. இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, அந்த போர்ட்ரேட் வீடியோவை ஒரு 4K 60 கொடுத்துருந்தா என்ன, ஆனால் அதை நம்ம ஆளுங்க இன்னும் பண்ணவே இல்லை. 4K 30 தான் வந்து கேப் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் 4K 60க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். பிகாஸ் இவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், இவனும் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் வீடியோகிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் ரெண்டுமே. அங்கே வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு நல்ல ஸ்டேபிளான வீடியோ எடுக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கும் ப்ரைமரியில் எடுக்கும்போது. அதே மாதிரி இதில் போர்ட்ரேட்டில் போய்ட்டு ஸ்டூடியோவில் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் ஃபோட்டோஸு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்ட்ரா அதே மாதிரி லாக், இது ரெண்டுமே உங்களால் எடுக்க முடியும். ஸ்டோரேஜ் அதிகமாக வாங்கிக்கோங்க, அதிகமாக வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்கும்போது தப்பிச்சிங்க. பட் கண்டென்ட் க்ரியேட்டருக்காக தாங்க இதை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இப்போ நானோ நீங்களோ அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாக நீங்கள் எடுக்கிற வீடியோஸுமே ஃபோட்டோஸுமே நல்லா தான் வருது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஃபைன், கேமராவில் பெரிய வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஃபைனலாக கேமராவில் அந்த 5% வித்தியாசம் இருக்குமே தவிர பெருசாக வேறு லெவல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல. பேட்ரிலையுமே 45 வாட் 60 வாட் அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர அந்த 5000 mAhன்றது காமன். ஸோ 5000 mAh காமன்றதுனால பேட்ரி லைஃப்பும் உங்களுக்கு காமனாக தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு சாம்சங்கில் 5000 mAh கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு வந்து காம்ப்ரமைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு 1 டே பேட்டரி லைஃப் வந்தால் போதும். ஸோ எனக்கு 1 டே பேட்டரி லைஃப் 2 ஃபோன்லையுமே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சாலிட் 1 டே பேட்டரி லைஃப் எனக்கு வந்துச்சு. பிகாஸ் நான் காலைல ஒரு 9 மணிக்கு போகிறேன் அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னா எனக்கு 30-35% 2 ஃபோன்லையுமே சார்ஜ் இருக்கும். நல்ல விஷயம் தானே. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்க ஒரு ஃபோனில், அதுவுமே அல்ட்ரா சீரீஸில் இன்றைக்கி 1 டே பேட்டரி லைஃப் வந்து வெறும் 5000 mAh வச்சு ஒருத்தனால கொடுக்க முடியும் அப்படின்னா இவன் 8000 mAh 9000 mAhலாம் கொடுத்தா 3 நாள் கொடுப்பான் போல். ஃபைன், ஆப்டிமைசேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃபும் எனக்கு சூப்பராக இருந்தது. 2 ஃபோன்லேயுமே எனக்கு ஒரே மாதிரி பேட்டரி லைஃப் தான் கிடச்சிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது கூட இது குறைய அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரெண்டுமே எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃபை கொடுத்துச்சு. நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி மோட்டோ சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு சூப்பர் சார்ஜ் 2.0 அதில் ஒர்க் ஆகும். அதை போட்டு சார்ஜ் பண்ணும்போது எனக்கு 1.25 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாகிறதுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.25 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு 1 டே ஃபுல் பேட்டரி லைஃப் வருது அப்படின்ற பட்சத்தில் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். கொஞ்சம் கடியான விஷயந்தான் 2026 கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாதது. பட் இது வந்து ஓரளவுக்கு ஓகேன்ற அளவுக்கு இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஐஃபோனோட ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் எடுக்கும்போது அதோடு இது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு பேட்டரி லைஃப்லேயும். மிச்சம் சொச்சம் எங்கன்னா இந்த ஃபோனை வாங்குறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது டே டு டேயில் ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணும்போது வேறு எங்கேயும் வித்தியாசத்தை பார்க்கல. ஐபி ரேட்டிங் இருக்குது, ஆனால் அதுக்குன்னு தண்ணியில் போட முடியாது. அதே மாதிரி கீழே போட்டு எதனா டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா சொந்த காசை போட்டு வாங்குறது. ஸோ பெரிய வித்தியாசங்களை நான் பார்க்கலைங்க. நீங்கள் யாருன்னா இந்த 2 ஃபோனையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஃபைனலாக இன்றைக்கி ப்ரைஸ் கட்டில் வித்தவுட் ஆஃபரில் அமேசானில் நீங்கள் S25 Ultra வாங்க போகிறீங்க அப்படின்னா 1,02,000 3,000 விற்கிறாங்க. இதே நீங்கள் S26 Ultra வாங்க போகிறீங்க அப்படின்னா 1,20,000 கிடைக்குது. ஸோ ஒரு 18,000 வித்தியாசத்துக்கு அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தாராளமாக S25 Ultraவே வாங்கிட்டு போகலாம். ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா 200 செலவு பண்ணி ஒரு கிளாஸை ஒட்டிக்கிங்க, வேணும்னா பிச்சுக்கலாம். ஸோ ஒரு லாங் டேர்மில் யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம என்ன தான் ஃபோனை வாங்கினாலும் கண்டிப்பாக அதுக்கு டெம்பர் கிளாஸும் பவுச்சும் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ அதுக்காக நம்ம பார்க்கும்போது எந்த ஃபோனை வாங்கினா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் போகுது. அல்ட்ரா சீரிஸில் ப்ரைஸ் கட் இன்னும் ஆகுமான்னு கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கள். பிக் பில்லியன் டேஸில் தான் என்ன ஆகுதான்னு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எப்போவுமே பிக் பில்லியன் டேஸில் தான் ரேட்டு குறையும். லாஸ்ட்டாக S24 Ultraவும் அந்த மாதிரி தான் தீபாவளி சீசனில் தான் வந்து 70,000 வந்தது ஆக்சுவலாக அது. ஸோ ஒரு நல்ல ஃபோனு இது 70,000 வருமானு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது S25 Ultra. பட் ஒரு 85 வந்துச்சுன்னா கூட செம ஒர்த்தான டீல் கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த சமயத்தில் S26 Ultra அண்டர் 1 lakh வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ரைஸிங்கே S25 Ultra என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்து கம்பேரிட்டிவ்லி S26 Ultraவை கம்பேர் பண்ணும்போது. இல்லை நான் லேட்டஸ்ட்டு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் தான் வாங்குவோம் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அதுவுமே ப்ரைஸ் கட்டில் தான் விற்றுட்ருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 2 ஃபோன்லேயுமே நான் டே டு டேயில் ப்ராக்டிக்கலாக என்ன யூஸ் பண்ணணும் அதை தான் இங்கே பேசியிருப்பேனே தவிர ஸ்பெக்ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பெருசாக இங்கே பேசியிருக்க மாட்டேன். ஸோ என்னோட ரிவ்யூ எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலான ரிவ்யூஸ் தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.